நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு KSR சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிதை வடிவில் கேட்போம். கவிதையினை வழங்குகிறார் சதீஷ்குமார். அறிவியலை பற்றி மிக அழகான கவிதைகளில் சிலவற்றை ஆராய்வோம். அவை உங்களை உத்வேகம் மற்றும் உங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் இணைக்கப்படும். தெரியாதவற்றை திறப்பதற்கான திறவுகோல் அறிவியல். இன்னும் காட்டப்படாத கேள்விகளுக்கான பதில். இது வாழ்க்கை மற்றும் சுற்றியுள்ள அனைத்தையும் பற்றி ஆய்வு. அறிவின் அடித்தளம். வியக்க வைக்கும் உண்மை. விஞ்ஞானம் இது உண்மையிலே ஒரு அதிசயம். பிரபஞ்சத்தை ஆராய்வது மைக்ரோ முதல் இடி வரை, அணுக்கள் முதல் நட்சத்திரங்கள் வரை. இது மர்மத்தை அவிழ்த்து ஒரு காலத்தில் வரலாறு என்று தோன்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. எனவே அது கொண்டு வரும் அறிவை தழுவி எல்லாவற்றின் ரகசியங்களையும் அவிழ்ப்போம். நேயர்களே, அடுத்த நாம் கேட்கவிருப்பது தொல்லியல் துறை ஆராய்ச்சி பற்றி காமராசு அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். வணக்கம் நேயர்களே. இன்று தொல்லியல் ஆராய்ச்சியாளர் திரு காமராசு அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் உடன் உரையாடுவது நான் உங்கள் இளங்கோ. ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி பற்றி கூறுங்கள். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தாவரவண்டி கரை நாகரிகம், உலக நாகரிகத்தின் தொட்டில். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய தொல்லியல் களம் இருக்குது. அதில் குறிப்பாக மிகவும் தலையாய ஒரு தொல்லியல் களம் அப்படின்னு சொன்னால் அது ஆதிச்சநல்லூர் தான். இந்த பகுதியில் தான் சிவகலை அகழ்வாய்வு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டியரின் மிகவும் பழமையான துறைமுகம் என்று சொல்லக்கூடிய கொற்கை மாநகரமும் அங்கே தான் இருக்குது. இங்கேயும் இப்போ மாநில அரசு அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூரில் 2 தடவையும், அதுக்கப்புறம் சிவகலையில் ஒரு 3 தடவையும், கொற்கையில் ஒரு தடவையும் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு பண்ணி கிடைச்ச பொருள்களை எல்லாம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய, திருவள்ளி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கிற ரெட்டியார்பட்டி மலையில் இதற்கிடையில் ஆதிச்சநல்லூரில் உலக நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்லக்கூடிய ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசு இந்த சைட் மியூசியம் அப்படிங்கிறது இந்தியாவிலே இங்கே தான் முதல்ல நடந்திருக்கு. அதாவது உள்ளது உள்ளபடியே அப்படின்னு சொல்லி ஒரு அகழ்வாய்வு நடக்கக்கூடிய இடத்துல தோண்டப்பட்டு உள்ளே கிடைத்த அந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே கிடைந்த பொருள்கள், இரும்பு பொருட்கள், எலும்பு, அப்புறம் அங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் அங்கேயே வைத்து ஒரு கண்ணாடி பேழை, அந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி பேழை அமைத்து அந்த கண்ணாடி பேழைக்கு மேலே நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்க அந்த விஷயத்தை உள்ளது உள்ளபடியே தெரியும். ஒரு சைட் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலுமே இந்த மாதிரி சைட்டில் கிடைக்கிற பொருட்களை பூரா நிறைய வெளியே எடுத்துக்கொண்டு வச்சிருக்கும். முதலில் எப்போது ஆய்வு நடந்தது? ஆதிச்சநல்லூரில் 1876 தான் முதல்ல அகழ்வாய்வு நடந்தது. இந்தியாவிலேயே முதல்ல அகழ்வாய்வு நடந்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, டாக்டர் ஜாகோர் அப்படிங்கிறவர் பெர்லின் நகர்லேருந்து வந்திருக்கிறார். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெர்லின் நகர்லேருந்து வந்திருக்கிறாரு. அந்த பெர்லின் நகரில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போதைக்கு அங்கே 64 அருங்காட்சியகங்கள் இருக்குது. இவர் இதே மாதிரி இங்கே கிடைச்ச பொருட்களை எல்லாம் அப்படியே அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க நாட்டில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வச்சுட்டார். நம்மளுடைய முன்னோர்கள் எலும்புக்கூடு, நம்மளுடைய முதுமக்கள் தாலிகள், அங்கே கிடைத்த இரும்பு மற்றும் தங்க பொருட்கள் அங்கே போய் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அது வெளிப்படையில் அது காட்சிப்படுத்தாமல் அப்படியே கடந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1876க்கு பின்னால் சிறிது காலம் டாக்டர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி சரித்திரம் எழுதினவர் அவர் கொஞ்சம் அகழ்வாய்வு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட படிப்பு, கல்வி அந்த மாதிரி உள்ளவர் கிடையாது. இருந்தாலும் இங்கே கிடைச்ச பொருட்களை ஓரளவு ஆவணப்படுத்தணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்குது. 1901 வாக்கில் இந்திய தொல்லியல் கழகத்துக்கு அவருடைய தலைவராக அலெக்சாண்டர் ரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராங்க. அந்த மேலை நாட்டுக்காரங்க தான் அவங்க தான் இங்கே நிறைய பொருட்கள் எடுக்கிறாங்க. இங்கே கிடைச்ச பொருள்கள், அதாவது வெங்கல பொருள்கள், இரும்பு பொருள்கள், மண்பாண்டங்கள், அப்புறம் எலும்புகள், மண்டை ஓடுகள், இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அவங்க ஒரு 21 மாட்டு வண்டியை ஏற்றி அந்த மாட்டு வண்டியை கொண்டு போய் திருநெல்வேலி
சந்திப்பிலிருந்து ரயில் நிலையத்தில் ஏற்றி சென்னை கொண்டு போயிட்டாங்க. சென்னையில் வந்து இப்போ கன்னிமாரா லைப்ரரின்னு சொல்லக்கூடிய அந்த நூலகத்தில் வந்து பெரும்பான்மையான பொருள்களை வச்சிருக்கிறாங்க. மீதி ஒரு சில பொருள்களை வந்து இங்கிலாந்து போன்ற பகுதிகளை, லண்டன் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இவர் தான் முதல்ல இங்கே கிடைச்ச பொருள்கள் இத்தனை, அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியலிட்டிருக்காரு. பட்டியல் எடுத்து அதை புகைப்படமாக எடுத்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆக ஆதிச்சநல்லூர் பொருட்களை வந்து காட்சிப்படுத்திய பெருமை வந்து அலெக்சாண்டர் ரியாவுக்கு தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1920 சிந்து சமவெளி நாகரிகம் ஆய்வு நடக்குது. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆய்வு வந்து உலகமே உற்று நோக்குது. ஏன்னா நாகரிகம் அப்படின்னாலே சிந்து சமவெளி நாகரிகம் மிகவும் மோகஞ்சதாரா ஹரப்பா நாகரிகம் வந்து மிகவும் விசேஷமான நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ ஒரு வங்கதேசத்து அறிஞரும் இந்த அகழ்வாய்வில் ஈடுபட்டிருக்கிறார். அவரோட பேர் வந்து பானர்ஜி அப்படின்னு சொல்லி. அந்த ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு பேப்பர் இங்கிலீஷில் போடுறார். அந்த பேப்பரில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம், தாமிரபரணிக்கரை நாகரிகம், தமிழருடைய நாகரிகம், இந்த நாகரிகம் வந்து ஒரு சங்கிலி தொடர் போல தாமிரபரணி ஆற்றங்கரையிலேருந்து சிந்து சமவெளி வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை போடுறாரு. ஆங்கிலத்தில் போடப்பட்ட இந்த பேப்பர் வந்து உலகப்பூரம் பரவலாக பேசப்படுது. அப்போ திரும்பவும் ஆதிச்சநல்லூரோட முக்கியத்துவம் வந்து அறியப்படுது. அந்த முக்கியத்துவம் அறியப்படுறதுனால நிறைய பேர் ஆதிச்சநல்லூருக்கு தேடி வராங்க. சாத்தாங்குளம் ராகவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழ் புத்தகத்தை எழுதுறாரு. முதல்ல இந்த அலெக்சாண்டர் ரியா எழுதின விஷயங்கள், அப்புறம் நம்ம வங்கதேசத்தை அறிஞர் சொன்ன சிந்து சமவெளி நாகரிகத்தோட விஷயங்கள், இதையெல்லாம் பொருநெவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி, ஆதிச்சநல்லூரும் பொருநெவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. இதுதான் ஆதிச்சநல்லூரை பற்றி தமிழில் வந்த முதல் புத்தகம். இந்த புத்தகம் பரவலாக எல்லார் கையிலையும் போய் பேசப்பட்ட காலம். ஆனாலும் கூட ஆதிச்சநல்லூரில் வந்து பெரிய அளவில் ஒரு மாற்றம் இல்லை. இப்போ ஆதிச்சநல்லூரை தேடி நிறைய பேர் வருவாங்க. வந்து பார்த்தா அந்த பரம்பு மேலே நின்று பார்த்துட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல முதுமக்கள் தாலி இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. இதில் என்னென்னா, அலெக்சாண்டர் ரியா ஒரு வித்தியாசமான ஒரு இதை பண்ணியிருந்தார். அதாவது நெல்லை திருச்செந்தூர் ரயில் பாதை போடும்போது அங்கே நிறைய முதுமக்கள் தாலிகள் வந்து வெளியே வந்திருக்கு. அதில் வந்து தங்கங்கள் போன்ற பொருட்களும் வெளியே கிடச்சிருக்கு. அதனால் அந்த பகுதியில் இருந்தவங்க பூரா நமது முன்னோர்கள் வந்து நிறைய உள்ள புதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த புதை பொருட்கள் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடப்பாறை கம்பிகள் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆங்காங்கே உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய பரம்பு பகுதியில் ஆங்காங்கே குத்தி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈம சின்னங்கள், அந்த நினைவு சின்னங்கள், இதை வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொருள்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த பகுதியில் ஒரு 114 ஏக்கரை அப்படியே கையகப்படுத்தி அதை வந்து அப்படியே இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து, இதுக்குள்ளே யாரும் நுழைஞ்சாலும், இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எதையாவது எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டு அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் பயந்து போய் அந்த ஆதிச்சநல்லூர் பொருள்களை எடுக்கிறதோ இல்லை அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறதோ அந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு திட்டத்தை போட்டு இந்த ஆதிச்சநல்லூர் பரம்பை காப்பாற்றி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ஆதிச்சநல்லூரில் புதைகுழியே 114 ஏக்கர் இருக்குது அப்படின்னு, இப்போ சமீபத்தில் வந்து அது 125 ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்க வாழ்ந்த பகுதி எங்கே இருக்கும், அந்த வாழ்ந்த பகுதியை தேடுறதை வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. திருக்குள்ளூர், அகரம், கால்வாய் போன்ற பகுதியில் வந்து இப்போ அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அப்புறம் கால்வாய் பகுதியெல்லாம் இதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கருங்குளம், புளியங்குளம், இந்த பகுதியெல்லாம் அந்த மனிதர்கள் வாழ்ந்த இடம் அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தேடும் பணியில் வந்து நம்ம தொழில் துறையினர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கீழடி ஆராய்ச்சி முடிவுகள் எப்போது வந்தது? இதுக்கெல்லாம் 2004 வந்து ஆதிச்சநல்லூரில் வந்து ஒரு அகழ்வாய்வு நடந்தது. டாக்டர் சத்தியமூர்த்தி அப்படின்னு அவர்களோட தலைமையில் ஒரு அகழ்வாய்வு நடந்தது. அந்த அகழ்வாய்வு நடந்த அந்த பொருட்களை எல்லாம் அவங்க வந்து எடுத்து தலைமைச் செயலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. பட் அதை பார்வைக்கு கொண்டு வரல, அது அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருடங்களாக அதோட ஆய்வறிக்கை கூட வெளியே வரல. அதனால் நிறைய கோரிக்கைகள் எழுந்துக்கிட்டே இருந்தது. ஒரு காரணமாக இருந்தது. அதோட சிவகலையிலையும் அகழ்வாய்வு நடந்தது. இதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆதிச்சநல்லூர் புகழ் வெளியே வருவதற்கு முன்னாலே மதுரை அருகே உள்ள கீழடியோட புகழ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பெரிய அளவில் கீழடியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இடைச்சங்கம் இருந்த ஆண்டு எத்தனை ஆண்டுகள் என ஆராய்ச்சியில் தெரிய வந்தது. அப்படி கீழடியை பற்றி பேச ஆரம்பித்த உடனே
நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் தமிழருடைய தொன்மையை வந்து கீழடியோடு நிப்பாட்டுறாங்களே, அதுக்கு முந்தைய நாகரிகம் அல்லவா அந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரை வந்து கடைச்சங்கம், இடைச்சங்கம் வந்து இருந்த இடம் வந்து குறுக்கை துறைமுகம், இந்த ஆதிச்சநல்லூர் இருந்த பகுதி. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், கீரன் அப்படிங்கக்கூடிய நக்கீரன் இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கீரன், சிவபெருமான், திருவள்ளூர்லாம் அந்த இடைச்சங்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சங்ககால இலக்கிய பாடல்கள் நிறைய கிடைச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை தான், படுகை தான். இங்கே தான் தமிழ் தாத்தா சாவீஸ் ஐயா வந்து நிறைய ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம். இங்கே தான் சங்ககால இலக்கியங்கள் நிறைய கண்டெடுக்கப்பட்டது. அதனால இந்த இடம் தான் இடைச்சங்கம். சங்கம் இருப்பது எங்கள் குலம், சங்கரக்கார் எது குலம் அப்படின்னு சொல்லி நக்கீரன் ஐயா பாடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். மதுரையில் வந்து கடல் கிடையாது, அங்கே சங்கருக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் கொற்கையில் வந்து இன்றைக்கு அந்த தெருவில் போய் பார்த்தீங்கன்னா கூட சங்கு அறுக்கப்பட்டு அதோட சங்கோட வளையங்கள் கிடக்கிறத வந்து இப்போதையும் நம்ம பார்க்கலாம். அது போக கொற்கை பக்கத்தில் கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது வந்து நக்கீரன் அவருடைய பெயரை சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இடைச்சங்கம் அப்படிங்கிறது இதுதான் முதல் சங்கம் அப்படிங்கிறது அமெரிக்கா கண்டம். அந்த இடைச்சங்கம் இருந்த இடம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவுக்கு வந்து கார்பன் டேட்டிங் அனுப்பும்போது அதோட வயது வந்து 2900 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கீழடி வந்து 2600 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது 2900 அப்படிங்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து காட்டப்பட்டுச்சு. அதனால அதற்கு முந்தைய நாகரிகம் தான் நம்மளுடைய பொருணை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது வந்து உறுதியாச்சு. பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சங்ககால பாடல்களை வந்து தொல்லியல் தான் நிரூபணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சங்க காலத்தில் வந்து இந்த ஒரு அடிகலன்கள் அணிஞ்சாங்க, இல்லாட்ட குறிப்பாக சொல்லணும் போட களம் செய்யும் கோவி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து இறந்துருவான் போரில், தலைவி சொல்லுவான் எனக்கு சேர்த்து ஒரு முதுமக்கள் தாலி செய்ய சொல்லி எங்கள் 2 பேரையும் ஒன்றா புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த பாடல்கள் அமையும். 1980 மற்றும் 2004 நடந்த ஆராய்ச்சியில் என்ன கிடைத்தது? அந்த 2004 நடந்த அகழ்வாயிலும் சரி, 1902 நடந்த அகழ்வாயிலும் சரி, தற்போது 2023 நடந்த அகழ்வாயிலும் சரி, 2 பேர் ஆணும் பெண்ணுமாக புதைக்கப்பட்ட முதுமக்கள் தாலி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் சங்ககால பாடல்களே வந்து நிறுவனம் செய்யக்கூடிய தொல்லியல் களமாக இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் வந்து இருக்குது. இப்போ 2022 அகழ்வாய் வந்து மத்திய அரசு வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கிள் தான், சென்னை சர்க்கிள் மட்டும் தான் நமக்கு இருந்தது. திருச்சியில் ஒரு சர்க்கிள் ஆரம்பித்து திருச்சியில் வந்து டாக்டர் அருண்ராஜ் அப்படின்னு சொல்லி அந்த தொல்லியலுடைய இயக்குனர் ஒருவரை போட்டு அவர் தான் அந்த ஆதிச்சநல்லூரை வந்து அகழ்வாய் பண்ணார். அகழ்வாயுடைய இயக்குனர் அவர் தான் பண்ணார். அவர் ஏபிசின்னு 3 சைட்டு பண்ணி அதில் பி சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சைட் மியூசியம் அமைஞ்சிருக்கு. அதாவது சைட் மியூசியம் ஐரோப்பா ஆசிய நாடுகளில் தான் இந்த மாதிரி சைட் மியூசியம்லாம் இருக்கும். நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி அமைஞ்சது கிடையாது, ஆனால் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தரோட உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த அகழ்வாராய்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்தவர்கள் யார் யார்? குறிப்பாக நம்ம தொல்லியல் துறையினுடைய டாக்டர் அருண்ராஜ் அவருடைய தலைமையில் இந்த சைட்டில் வந்து மேற்பார்வையாளராக இருந்து கொண்ட யதீஷ்குமார் போன்ற தொல்லியல் அறிஞர்கள் வந்து நிறைய இதுக்காண்டி மெனக்கிட்டாங்க, பாடுபட்டாங்க. அது போக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செந்தில்ராஜ் அவர்கள் வந்து இடம் எடுப்பதற்காக நிறைய வேலைகளை செஞ்சாங்க. அப்போ தாசில்தாராக இருந்த ஸ்ரீவைகுண்டம் தாசில்தாராக இருந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அந்த பகுதியில் வந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய ஊர்க்காரங்க, அவங்களுடைய இடங்கள் ஒரு 5.5 ஏக்கர் இடத்தை வந்து இனாமா வந்து இந்திய தொழில் துறைக்கு கொடுத்தாங்க. பெரிய விஷயம். இதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த நேரத்தில் வந்து மத்திய அமைச்சர் வந்து 5 இடத்துல இந்தியாவிலே சைட் மியூசியம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருந்தாங்க. ஆனால் முதல் சைட் மியூசியம் வந்து தென்னகத்தில், தென் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூரில் மட்டும்தான். இங்கே வந்து இந்த இடங்கள் எல்லாம் நம்ம தானம் பண்ண காரணத்தினால இந்த பணி வேகமாக நடந்தது. அதோடு மட்டும் வந்து இங்கே வந்து அடிக்கல் போட்டு அது சைட் மியூசியத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் ஆதிச்சநல்லூரில் தான் இந்தியாவிலேயே முதல்ல சைட் மியூசியம் அமைஞ்சது அப்படிங்கிற பெருமையும் தட்டிக்கிட்டோம். ஆக இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பெருமை என்னென்னா, ஆதிச்சநல்லூரில் வந்து இப்போ எப்போ வந்து யார் பார்த்தாலும் அந்த சைட் மியூசியம் வழியை நம்ம உள்ளபடியே அங்கே உள்ள பொருட்களை பார்க்கலாம். அதனால் இப்போ நிறைய மாணவர்கள் அங்கே வந்து பார்க்குறாங்க. உள்ளூர் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டம், வெளி மாநிலம், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. இங்கே வந்து இப்போ சமீபத்தில் சிவகலையில் வந்து ஒரு அகழ்வாய் நடந்தது. அந்த அகழ்வாயிலிருந்து கிடைச்ச உமி பொருளில் வந்து
பீட்டா, அமெரிக்காவில் பீட்டா இடத்துக்கு அனுப்பி அதை கார்பன் டேட்டிங் பண்ணும்போது அதோட வயது வந்து 3120, அதாவது 3200 வருடம் பழமையானது சிவகலை நாகரிகம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பதிவு வந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் லக்னோ பழைய பீர்வால் ஆய்வகம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அதோடைய ஆய்வாளர் வந்து முர்தகாய் அப்படிங்கிறவர் வந்து ஆய்வு பண்ணி இந்த சிவகலையில் கிடைத்த பொருள்களோட வயதை வந்து 5000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறார். 5000 வருடம், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னாலே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் தொல்லியல் ஆலோசகராக மாநில தொல்லியல் ஆலோசகக்கூடிய முனைவர் ராஜன் ஐயா வந்து அது சம்மந்தப்பட்ட பேப்பரை வந்து இப்போ உலக செம்மொழி மாநாட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நம்முடைய பொருநெய்வேலி நாகரிகம் வந்து மிக பெருமையான ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. இப்போ இந்த 2 அருங்காட்சியகம் அமைய போகுது. அந்த 2 அருங்காட்சியம் அமைய போது கீழடியில் கூட பார்த்தீங்கன்னா கீழடின்னு சொல்லி ஒரு அருங்காட்சியம் மட்டும்தான். ஆனால் திருநெல்வேலியில் அமையக்கூடிய அருங்காட்சியம் வந்து ஆதிச்சநல்லூர் ஒரு பில்டிங்கும், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிவகலை ஒரு பில்டிங்கும், அதுக்கப்புறம் கொர்க்கை ஒரு பில்டிங், 3 பில்டிங்கில் கிடைச்ச பொருட்களை வைக்க போகிறாங்க. மிக பிரமாண்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியை வந்து துவக்க வைக்க வந்த மத்திய அமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பொருள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே அமையக்கூடிய அருங்காட்சியத்தில் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆதிச்சநல்லூர் சிறப்பம்சம் என்ன? ஆதிச்சநல்லூரை பொறுத்தளவில் உலக நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். நைல் நதிக்கு இணையானது, சுமேரியா நாகரிகத்துக்கு இணையானது, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையானது, இங்கேருந்து தான் நாகரிகம் உலகம் புறம் போனது அப்படி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது உண்மைன்னு நிரூபிக்கிறது வந்து அருங்காட்சியகம், தொடர்ந்து வரக்கூடிய ஆராய்ச்சி தான். ஏன்னா நாங்களாம் தொல்லியல் ஆர்வலர்கள், நிறைய ஆர்வத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிடலாம். ஆனால் அந்த ஆய்வாளர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயமும் அவங்களுடைய ஆய்வு முடிவும் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டையும் ஒரு நல்ல உதவியும் தரும். அதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முற்காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல எடுக்க பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி தான் அகழ்வாய்வு பண்ணணும், இல்லைன்னா அதோட கார்பன் டேட்டிங் பண்ணணும். ஆனால் இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், லக்னோ பழைய பீர்வால் ஆய்வகம், அப்புறம் பெங்களூர், அந்த மாதிரி பகுதியில் நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய இடத்துல வந்து இது சம்மந்தப்பட்ட ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக கிடைக்கும். அதில் வந்து ஆதிச்சநல்லூருடைய விஷயங்கள் முழுசும் தெரியும் போது உலக மக்களே நம்ம தமிழர்களுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கண்டு வியந்து போற்ற போகிறாங்க. அந்த காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை. வாழ்விடத்தை தேடல் ஆராய்ச்சி எப்போது துவங்கியது? வாழ்விடங்களை தேடுறது வந்து 1902 நடந்திருக்கு. அலெக்சாண்டர் ரியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆதிச்சநல்லூரில் வந்து 114 ஏக்கர் இங்கே வந்து இடுகாடு இருக்குன்னா இதை சுற்றி நிறைய வாழ்விடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொல்லியல் களங்களை வந்து தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தேடி அலையும் போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகந்தரை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கீழாப்பாட்டம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குன்றுகளையும் அப்புறம் மற்ற இடங்களையும் வந்து அவங்க வந்து தேடி இருக்காரு. முதுமக்கள் தாலி புதஞ்சிருக்க இடங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்விடங்களையும் தேடி இருக்காரு. அதில் 37 ஊர்களை வந்து அவர் பட்டியலிட்டிருக்கார். இன்றைக்கி அவர் பட்டியலிடப்பட்ட அந்த 37 ஊரில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து முதுமக்கள் தாலியும் கிடைக்கும். சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருகால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கும். அதாவது கழிவுநீர் ஓடை அப்படிங்கிற மாதிரி ஓடையை வந்து அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்கிறாங்க. அதுபோல் சுவர்கள் சங்க காலத்தோட காலம், அதுக்கு முந்தைய காலகட்டம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் உள்ள காலகட்டம் அப்படின்னு சொல்லி இந்த 3 காலங்களையும் பட்டியலிட்டு அது மூலமாகவும் அவங்க அகழ்வாய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெரும்பாலுமே ஒரு இது உண்டு, அதாவது 2 நிலை பரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஆதிச்சநல்லூரில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த காலத்தில் எல்லாருமே கதை சொல்கிறது தான், வயதானதை அவங்க இறக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து முதுமக்கள் தாலியில் தூக்கி வச்சு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அப்படியே புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் இருக்குது. ஆனால் இந்த வருடம் அந்த பி சைட்டில் பண்ணும்போது ஒரு முழு எலும்புக்கூடு வந்து அந்த ஆய்வாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த மனிதனோட வயது வந்து 20, ஆண் மனிதன் 20 வயது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக அப்போ அந்த மாதிரி ஆட்களையும் முழுமையாக புதைச்சிருக்கிறாங்க. இது ஒன்று. ஆனால் பெரும்பான்மையான பரியலில் கிடைச்சக்கூடிய எலும்புக்கூடுகள் 2ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ஆம் நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து இறந்துட்டானா அவனை வந்து கழுகு கூட்டங்கள்,
அதுக்கெல்லாம் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து உள்ள அடைச்சிருக்காங்க. அந்த அடைச்சது தான் 2ஆம் நிலை பொறியியல் சொல்லக்கூடிய இடம். அந்த இடமும் கிடைச்சிருக்கு. அது மாதிரி பி சைட்டில் வந்து நிறைய வெண்கல பொருள்களோ அப்புறம் இரும்பு பொருள்களோ தங்கமும் அதிகமாக கிடைக்கல. ஆனால் சி சைட்டுன்னு சொல்லக்கூடிய சைட்டில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த சைட்டில் வந்து எப்படி 1902 அலெக்சாண்டர் ரியாவுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சதோ அதே மாதிரி பொருட்கள் போகிறோம். ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சியில் தமிழர்களின் முகாந்தரம் எப்படி இருந்தது? இப்போவும் சமீபத்தில் நடந்த இந்த அகழ்வாயிலையும் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருள்கள் அப்படின்னா 3500 வருடங்களுக்கு முன்னால் நம்ம மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு சுகாதாரமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியே இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு ஒரு பொருள் வந்து நீருக்குள்ளே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே டைவடித்து குதித்து உள்ளே குதித்து அதை எடுத்துருந்தோம். ஆனால் அன்னைக்குள்ள மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீர் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்குள்ள நீர்நிலைக்குள்ளே எதுவும் பொருள் விழுந்துட்டா அதை எடுக்கிறதுக்கு இடும்பு மாதிரி ஒரு இடுக்கியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த இடுக்கி ஏற்கனவே 1902 அந்த பொருள் கிடைச்சிருந்ததுக்கு அவங்க நெல்லையில் உள்ள அருங்காட்சியத்திலே அதை வச்சுருக்காங்க. நெல்லையில் உள்ள ஒரு மியூசியத்திலே அதை வச்சுருக்கிறாங்க. அது சென்னையிலையும் அங்கே இருக்குது. அது மாதிரி சமீபத்தில் இப்போ கிடைச்ச அந்த இடுக்கி போன்ற பொருள்களோட வரைபடத்தை வந்து நம்ம சைட் மியூசியத்திலையும் வச்சிருக்கிறாங்க. அதுபோல் நங்கூரம் கிடைச்சிருக்கு. நங்கூரமும் அங்கே கிடைச்சிருக்கு. அப்போதைய தமிழர்களின் சிறப்பம்சம் ஏதாவது ஆராய்ச்சியில் கிடைத்ததா? குறிப்பாக சொல்லணும் போனால், நான் அந்த 2010 வந்து நம்ம புத்தகம் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ தான் யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூரில் 3 கண் மனிதனா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு போடுவாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கா, ஆதிச்சநல்லூரில் 3 கண் மனிதனா அப்படின்னு போடுறாங்களே அப்படின்ட்டு. அந்த 3 கண் மனிதன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படிங்கிறது வந்து ஆய்வாளர்கள் சொல்லும்போது, கடல் நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நெற்றில வந்து கூடுதலாக ஒரு ஓட்டை விழுந்துருமா. அதை தான் பார்த்துட்டு நம்ம மக்கள் 3 கண் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. ஆக கடல் வழியான போக்குவரத்து இருந்தது. சங்கு குளிக்கிறவங்க, அப்புறம் முத்து குடிக்கிறவங்க, மூச்சு அடைக்கிட்டு போறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நெத்தில இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை வந்து உடைஞ்சு போற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும். அந்த மாதிரி புதைக்கப்பட்டவங்க வந்து தான் அந்த நெற்றிக்கண் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப்ஸ் எல்லாம் நிறைய பெருசாக பேசினாங்க. அவங்க அதை பற்றி பார்க்கும்போது கடல் வழியாக நிறைய மக்கள் வந்து அந்த காலத்திலே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. உலகத்தில் இருந்து மத்திய தரைக்கடல் உள்பட எல்லா பகுதியிலே இருந்து கடல் வாணிபம் மூலமாக கொர்க்கைக்கு வந்திருக்காங்க, ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பூரா புதைச்ச புதைகுழிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது பெரிய படைகள் நடக்கும்போது அந்த படைகளில் வந்து இறந்தவங்க, ஏன்னா சில முதுமக்கள் தாலியில் வந்து விரல் கல் போன்ற துண்டாக்கப்பட்டது போல தெரியுது. அதனால பார்க்கும்போது அந்த படை நடந்து அந்த படையில் உள்ளவங்களையும் உள்ள புதைச்சிருக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிசுகள் கூட புதைச்சிருக்காங்க. சிசுகளை கூட புதைக்கிறதுக்கு காரணம் வந்து காலரா போன்ற பெரிய நோய்கள் வந்து அந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களோ இந்த மாதிரி புதைச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. எல்லாத்துக்குமே விடை வந்து அகழ்வாய்வுடைய 2023 மத்திய மாநில அரசு செஞ்ச 2 அகழ்வாய்வுடைய முடிவுகளும் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் ஆதிச்சநல்லூரை பற்றி நமக்கு நிறைய தெரிய வரும். அது தெரிய வரும்போது இந்தியாவை பார்த்து பொருநிலை ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை பார்த்து நம்மளுடைய தமிழருடைய நாகரிகத்தை பார்த்து உலகமே வியந்து போற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதுவரை தொல்லியல் துறையில் கீழடி, ஆதிச்சநல்லூர் மற்றும் பல ஆராய்ச்சிகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திரு காமராசு அவர்கள். நன்றி நேயர்களே. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரைக்கும் KSR சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசித்த நிகழ்ச்சி அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது காமராசு அவர்களுடன் தொல்லியல் துறை சார்ந்த ஒரு கலந்துரையாடலை இதுவரை கேட்டோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார்,
அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றிற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.